ஒருத்தர் சினிமாவில் ஹீரோவாகணும்னா அவருக்கு கண்டிப்பாக சிக்ஸ் பேக் பாடி இருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு தேவையும் நம்ம ஊரில் கிடையாது. ஆனால் பாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா 99.9% ஹீரோஸ் எல்லாருமே சிக்ஸ் பேக்கோட தான் இருப்பாங்க. இந்த கமர்ஷியல் படங்கள்லாம் அந்த கிளீஷையான விஷயங்கள் வரும்ல, கதைக்கு தேவையே இல்லையோ, அந்த மாதிரி பாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் பேக் அப்படிங்கிறது ஒரு கிளீஷையான ஒன்று தான். கதைக்கு தேவைப்பட்டால் அதை வச்சுக்கலாம், அதில் எந்த தப்புமே இல்லை. ஆனால் கதைக்கு தேவைப்படுதோ இல்லையோ, பாட்டு சீன் ஆகட்டும், ஃபைட் சீன் ஆகட்டும், ஏதாவது ஒரு சீனில் ஒரு ஷார்ட்டில் அந்த சிக்ஸ் பேக்கை காட்டுற மாதிரி ஒரு சீன் எடுத்துருவாங்க. ஆனால் பாலிவுட்டில் இருக்கிற ஃபேன்ஸை இந்த மாதிரியான விஷயங்களை எதிர்பார்க்குறாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது ஒரு வீண் திணிப்பு தான். உதாரணத்துக்கு நம்ம விஜய் சேதுபதி நடித்த மகாராஜா படம் ஓடிடியில் வந்ததுக்கு அப்புறமா நார்த்தில் சக்க போடுது. விஜய் சேதுபதிக்குன்னா சிக்ஸ் பேக் இருக்கா, இல்லை அந்த படத்தில் தான் ஒரு சிக்ஸ் பேக்கோட வராரா? நல்ல கதை நல்ல படத்தை தான் அவங்களுமே எதிர்பார்க்குறாங்க. சரி, அது வேற ஒரு டாபிக். இப்போ சிக்ஸ் பேக் வச்சே ஆகணுன்ட்டு முடிவாகி போச்சுன்னா அதுக்காக பயங்கரமாக கஷ்டப்பட்டு டே நைட் ஒர்க் அவுட் பண்ணி சிக்ஸ் பேக் கொண்டு வந்த ஹீரோக்களும் பல பேர் இருக்காங்க. ஆனால் சில ஹீரோக்கள் எப்படின்னா அந்த பர்டிகுலர் டைமுக்குள்ளே அந்த சிக்ஸ் பேக் ஆப்ஸை கொண்டு வர முடியாமல் விஎஃப்எக்ஸ், சிஜி, ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ், இந்த பாடி சூட்டு, இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் யூஸ் பண்ணி சிக்ஸ் பேக்கை கொண்டு வந்தவங்களும் இருக்காங்க. ஸோ எந்தெந்த ஹீரோக்கள்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி சிக்ஸ் பேக் ஆப்ஸை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற நடிகர் சிம்பு அவர்கள் நடித்த ஒஸ்தி படத்தை நம்ம யாராலையுமே மறந்துருக்க முடியாது. அதுலேயும் அந்த படத்தோடைய கிளைமேக்ஸ் ஃபைட் சீன்லாம் இருக்கு, நம்ம கண்ணுக்குள்ளேயே நிற்கும். இந்த படம் ரிலீஸ் ஆன அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா சிம்பு வந்து சிக்ஸ் பேக்கோட நடிக்கிறாரு அப்படின்ட்டு பயங்கர பப்ளிசிட்டிலாம் பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்பு வந்து ரொம்ப ஃபிட்டாலாம் இருக்க மாட்டார். போலீஸ் காஸ்டியூம் ஆகட்டும், மற்ற காஸ்டியூம் ஆகட்டும், நல்ல டைட் ஃபிட்டிங்காக போட்டிருப்பாரு. வழக்கமாக பார்க்குற சிம்புவை விட கொஞ்சம் குண்டாக தான் இருப்பார் இந்த படம் ஃபுல்லாமே. இதை நீங்களே ஃபீல் பண்ணலாம் பல சீன்ஸில். கிளைமேக்ஸ் ஃபைட் சீனில் மட்டும் பாடி நல்லா இழைச்சிருப்பாப்புல. இதை தாண்டி அந்த சிக்ஸ் பேக்னு ஒரு விஷயம் காட்டுறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒரிஜினல்லாம் கிடையாது. சிஜி, விஎஃப்எக்ஸ், இந்த மாதிரி ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் மூலமா கொண்டு வந்து சிக்ஸ் பேக் தான். இந்த சிக்ஸ் பேக் சீன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சட்டையெல்லாம் கிழிஞ்சு பேக் ஷாட்லேருந்து தான் அந்த சீனே ஆரம்பிக்கும். அந்த பேக்கில் இருக்கிற மசில்ஸ் எல்லாம் காட்டுறன்ட்டு ஷோல்டரை 2-3 வாட்டி ரொட்டேட் பண்ணுவாப்புல. எங்கே பாருக்குது மசில்ஸ் அப்படின்ட்டு தேட வேண்டியதாக இருக்கும். இருந்தால் தானே தெரியும். நக்கல்யா அவனுக்கு. சரிடா, இவ்வளோ பேசுறியே, அது ஃபேக்கான சிக்ஸ் பேக்குன்னு சொல்கிற அளவுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். நான் எதுக்காக ஆதாரம் கொடுக்கணும்? அவங்க படத்தில் அவங்களே ஆதாரம் கொடுத்துருக்காங்களே. எல்லாம் படம் முடியும் போதும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த ப்ளூ பர்ஸ் எல்லாம் வீடியோவாக கலெக்ட் பண்ணி எண்டு கிரெடிட்டில் போட்டு காட்டுவாங்க. அதே மாதிரி தான் அந்த ஒஸ்தி படத்துக்கும் போடுவாங்க. அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டு முடிஞ்சதுக்கப்புறம் சிம்பு பார்த்தீங்கன்னா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் பிரியாணி, லெக் பீஸ்லாம் வச்சுருப்பாங்க. இவர் ஒரு ப்ளூ ஷர்ட் போட்டிருப்பாரு, ஒரு 4 பட்டன் கழட்டி விட்டுருப்பாரு. அங்கே வந்து அந்த பிரியாணி, லெக் பீஸ்லாம் சாப்பிடுவார். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிம்புவோட வயிறு வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக தான் இருக்கும், சிக்ஸ் பேக்லாம் எதுவுமே இருக்காது. சீன்ல இருந்த சிக்ஸ் பேக் ப்ளூ பர்ல எங்கனா போச்சு? ஒருத்தருக்கு 100% அக்யூரேட்டாக சிக்ஸ் பேக் ஆப்ஸ் இருக்குது அப்படின்னா அவர் நிற்கும் போதும் அது தெரியும், உட்காந்துட்டு இருக்கும் போதும் அது தெரியும். இதுதான் லாஜிக்கு. இவ்வளோ ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்லாம் பண்ணி சிக்ஸ் பேக்கை கொண்டு வந்தீங்க, ஓகே. ஒரு சின்ன ப்ளூபர் வீடியோவில் கோட்டை விட்டீங்களேப்பா. இவ்வளோ வேலை செஞ்சு மண்டை மேலே இருக்க கொண்டே மறந்துட்டேனா? அந்த போடா போடி படத்தில் வர அந்த லவ் பண்ணலாமா வேணாமா அந்த சாங்கில் ரியலாகவே சிக்ஸ் பேக் கொண்டு வந்திருப்பாரு சிம்பு. அதுக்காக ஒர்க் அவுட் பண்ண அந்த வீடியோஸ்லாம் கூட ரிலீஸ் ஆச்சு. அதாவது ஒஸ்தி படத்துக்கு அது 100% தேவைப்பட்டது. தேவைப்பட்ட படத்துக்கு அவரால் சிக்ஸ் பேக் கொண்டு வர முடியல. தேவையே இல்லாத போடா போடி படத்துக்கு சிக்ஸ் பேக் கொண்டு வந்திருக்காரு. எனக்கு மார்க்ஸ் வராது, ஏன்னா எனக்கு மார்க்ஸ் வந்தது. பெரிய காமெடி என்னன்னா, சிம்புவோடைய பாடியை விட வில்லன் சோனுடைய பாடி தான் வேற லெவலில் இருக்கும். ஏன்னா அவர் எனி டைம் ஒர்க் அவுட்லாம் பண்ணி பாடியை ரொம்ப ஃபிட்டாக வச்சிருக்க ஆளு. அவர் கூட கம்பேர் பண்ணும்போது சரி, நம்ம வில்லன் அவர் ஹீரோ, காசு வாங்கினதுக்கு நம்ம நடிச்சு தான் ஆகணும்ட்டு சோனு நடிச்சிருக்கலாம். ஆனால் இந்த சீன்லாம் எடுக்கும்போது அவரோட மைண்ட் செட் என்னவா இருந்திருக்கும்? அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அதை வந்து ரொம்ப எப்படி சொல்றது. இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற நடிகர் நம்ம உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் தான். ரொம்ப நாள் கழிச்சு விக்ரம் படம் மூலமா மாஸ் கம்பேக் கொடுத்த நம்ம ஆண்டவருக்கு மறுபடியும் கோ பேக்குங்கிற மாதிரி இந்தியன் 2ன்னு ஒரு காவியத்தை எடுத்து லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டாக ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டாப்புல சங்கர். ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி, ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு வாட்டி, ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் ஒரு வாட்டின்ட்டு செம்மடியாக அடிச்சிட்டு இருக்காங்க இந்த படத்தை போட்டு. எல்லாத்தையும் கூட நம்ம மன்னிச்சு விட்டுறலாம். ஆனால் 110 வயசில் இருக்கிற இந்தியன் தாத்தாவுக்கு சிக்ஸ் பேக் பாடி இருக்கிற மாதிரி ஒரு ஃபைட் சீனை யோசிச்சா இருப்பாருங்க சங்கர். அங்கே நிற்கிறாருங்க அவரு. அதான் சினிமாவாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடாங்கிற மாதிரி வர்மத்தால் சிக்ஸ் பேக் பாடியும் கொண்டு வர முடியும்ட்டு ஒரு உருட்டுனாங்க பாருங்க. வர்மம் போட்டு கொஞ்ச நேரத்துலேயே இந்த சீனில் அர்னால்டுக்கே சவால் ஒரு அளவுக்கு பாடி பில்டராக மாறிடுவார் நம்ம இந்தியன் தாத்தா. இந்த சீனில் பார்த்தீங்கன்னா சிஜி, விஎஃப்எக்ஸ் இந்த மாதிரியான டெக்னாலஜிலாம் இவங்க எதுவும் யூஸ் பண்ணல. அதுக்கு பதில் பாடி சூட் அப்படிங்கிற விஷயத்தை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்மள ஒரு புஜபல பராத்கிரமசாலி மாதிரி காமிச்சிக்கிறதுக்காக ஃபேக்கான பாடி சூட், மசில் சூட் மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் விற்குது. அதுலேயும் அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரியான ஆப்ஸ்லேயே இதெல்லாம் அவைலபிளாக இருக்குது. யூடியூப்லேயே இதை பற்றி சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கி இதை போட்டுலாம்
காமிச்சிருப்பாங்க. பெரும்பாலும் இதை யார் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னா சினிமா துறையில் இருக்கிறவங்க தான் யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. யாரை நம்புறதுனே தெரியல தாசனாங்கிற மாதிரி தான் அதை கேட்கும்போது இருக்குது. இந்த மாதிரியான ஒரு பாடி சூட்டை தான் வாங்கி கமல் அவர்களுக்கு போட்டு விட்டு இந்த சீனை வந்து எடுத்திருக்காங்க. அது தெரியாத வண்ணம் மேக்கப்லாம் போட்டு கொஞ்சம் மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஆடியன்ஸை எந்த அளவுக்கு முட்டாளே நினச்சிருந்தா இந்த மாதிரி சீன்லாம் எடுப்பீங்க. இந்த சீன் எதுக்குன்னு கேட்குறவங்க மத்தியில் இந்த படமே எதுக்குன்னு பல பேர் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் அடுத்ததாக பார்க்க போகிறது வேறு யார், நம்ம செல்லாக்குட்டி சல்லுபாய் தான். பாலிவுட் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த பாடி பில்டிங்கு, சிக்ஸ் பேக் ஆப்ஸ் இதெல்லாம் அதிகமாக ஃபேமஸ் பண்ணி விட்டதே சல்மான் கான் தான். ஏன்னா அவரோட படத்தில் தேவை இருக்கோ இல்லையோ இந்த சிக்ஸ் பேக்கை காமிச்சு ஒரு ஃபைட் சீன் கம்பல்சரியாக வந்துடும். இதை அவர் எல்லா படத்துலையுமே தொடர்ந்து பண்ணிட்டு இருப்பாரு. இவரை பார்த்து தான் மற்ற ஹீரோக்களும் சரி ஃபேன்ஸும் சரி நிறைய பேர் மோட்டிவேட் ஆனாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்படிப்பட்ட சல்லுபாய்க்கு அவரோட ஒரு சில படங்களில் சிக்ஸ் பேக் ஆப்ஸை கொண்டு வர முடியாமல் சிஜி விஎஃப்எக்ஸ்லாம் பண்ணி ஃபேக்கான சிக்ஸ் பேக் காமிக்கிற மாதிரியும் சூழ்நிலைகள் வந்திருக்கு. ஒருத்தருக்கு சிக்ஸ் பேக் ஆப்ஸை கொண்டு வரது எவ்வளோ கஷ்டமோ அதை விட ரொம்ப கஷ்டம் அதை மெயின்டைன் பண்ணுறது தான். பல நடிகர்கள் அந்த பர்டிகுலர் சீனுக்காக மட்டும் சிக்ஸ் பேக் ஆப்ஸை கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் ரெகுலராலாம் அதை மெயின்டைன் பண்ண மாட்டாங்க ஒரு சில பேரை தவிர. ஷூட்லாம் இல்லாத டைமில் நல்லா ஃபுல் கட்ட ஆரம்பிப்பாங்க, டயட் கண்ட்ரோல்லாம் இல்லாமல். அப்போ அது கூடவே சேர்ந்து அந்த சிக்ஸ் பேக் ஆப்ஸும் காணாமல் போயிடும். சல்லுபாய் என்னதான் ஒர்க் அவுட் ஃப்ரீக்காக இருந்தாலும் ரெடிங்கிற படத்துலையும் பிரபுதேவா டைரக்ஷனில் வந்த ராதே படத்துலையும் துண்டா மாட்டினார் ஃபேக் சிக்ஸ் பேக் யூஸ் பண்ணி. தனுஷ் நடித்த உத்தமபுத்திரன் படம் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதுவே தெலுங்கில் வந்து ரெடி படத்துடைய அஃபிஷியல் ரீமேக் தான். அந்த ஒரிஜினல் ரெடி படத்தை ரெடிங்கிற பேர்லயே ஹிந்தியில் சல்லுபாயை வச்சு ரீமேக் பண்ணாங்க. உத்தமபுத்திரன் படமே எந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட், அதில் சிக்ஸ் பேக்கை காட்டி ஃபைட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் வருமா? ஆனால் சல்மான் கான் நடிக்கிறாரு சிக்ஸ் பேக் காட்டலனா எப்படின்ட்டு இந்த ரெடி படத்தில் தேவையில்லாத ஒரு சீனாக வச்சிருப்பாங்க. அந்த டைமில் நல்லா சாப்பிட்டு வெயிட் போட்டார் போல இருக்கு. அந்த பர்டிகுலர் டைமுக்குள்ளே அந்த சிக்ஸ் பேக் ஆப்ஸ்லாம் அவரால் கொண்டு வர முடியல. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவரை க்ரீன் மேட்டில் வச்சு ஷூட் பண்ணிவிட்டு அந்த சிஜி விஎஃப்எக்ஸ் இந்த மாதிரி ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் பண்ணி சிக்ஸ் பேக்கை கொண்டு வந்துட்டாங்க. படத்தில் அந்த சீனை பார்க்கும்போது அக்யூரேட்டாக தெரியும் ஃபேக்குன்னு. அடுத்து இந்த ராதே படத்தில் வர இந்த சிக்ஸ் பேக் சீன் தான் அப்பட்டமாக தெரிஞ்சு போச்சு விஎஃப்எக்ஸ்ன்ட்டு. இந்த ராதே படமே கொரியனில் வந்து அவுட்லா படத்துடைய ரீமேக் தான். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளீஷியான சீன் எதுவுமே இருக்காது. ஆனால் இது சல்லுபாய் படமாச்சே, ஃபேன்ஸ் எதிர்பார்ப்பாங்க இல்லை அப்படின்னு அவரே நினச்சிக்கிறாரு போல இருக்கு. இது 100% ஃபேக் தான் ப்ரூவ் பண்ணுற மாதிரி இந்த ராதே படம் ஷூட்டிங் போயிட்டு இருந்த அந்த டைமில் துபாயில் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடந்தது. அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக சல்லுபாய் வந்து டான்ஸ் ரிஹர்சல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு. அதில் அவருக்கு தொப்பை இருக்கிறது அப்படியே தெரிஞ்சு போச்சு. அதையும் இதையும் கம்பேர் பண்ணி சோசியல் மீடியாவில் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற நடிகர் அஜித். விவேகம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த படம் மேலே எப்பேற்பட்ட ஹைப் இருந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த ஹைப் ஏறுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா படக்குழுவே வந்து அஜித் இந்த படத்தில் சிக்ஸ் பேக் வச்சு நடிகிறாரு அப்படின்ட்டு ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதை பார்த்த உடனே எக்கச்சக்கமான ஹைப் ஆயிடுச்சு. காட்டு தீ மாதிரி இந்த விஷயம் பரவ ஆரம்பிச்சிச்சு. ஆனால் படத்துடைய கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா பேர் பாடியோட ஒரு ஃபைட் பண்ணியிருப்பாரு. மற்றபடி இந்த சிக்ஸ் பேக் ஆப்ஸ் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இருக்காது. ஆனால் எதுவுமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு இவங்க பண்ண பில்டப்பும் ஏற்றின ஹைப்பும் இருக்கு. அஜித் அவர்களை நம்ம தனிப்பட்ட ரீதியில் குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு பைக் ஆக்சிடென்ட்லாம் நிறைய நடந்திருக்கு, ஸ்பைனல் கார்ட்லேயும் ஆப்ரேஷன்லாம் நடந்திருக்கு. அவரால் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ண முடியும், சில பல பேசிக்கான ஒர்க் அவுட்லாம் பண்ணுவார். ஆனால் ரொம்ப ஸ்டெயின் பண்ணி பாடியில் ஒரு வேரியேஷன்லாம் காட்டுவாங்கல்ல, அந்த அளவுக்கு ஸ்டெயின் பண்ணிலாம் அவரால் ஒர்க் அவுட் பண்ண முடியாது. இது இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். சரத்குமார் ஒரு வாட்டி காஃபி வித் டிடி ப்ரோக்ராமில் கலந்துக்கும் போது டிடி வந்து மற்ற நடிகர்களுடைய ஃபிட்னஸ் பற்றிலாம் கேட்டுகிட்டே வருவாங்க வரிசையாக. இப்போ அஜித்தை பற்றி கேட்கும்போது சரத்குமாரே சொல்லியிருப்பாரு அவர் ஒர்க் அவுட்லாம் பண்ணுவார். ஆனால் ரொம்ப ஸ்டெயின் பண்ணி அவரால் சில விஷயங்கள்லாம் பண்ண முடியாது. அவருக்கு சில பல சர்ஜரிஸ்லாம் நடந்திருக்கு, அதனால் அவரால் ரொம்பலாம் ஸ்ட்ரெயின் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லுவார். அதுதான் உண்மையும் கூட. Ajit has got some I think spinal problems and he's had an accident. ஸோ ரொம்ப வந்து he cannot strain. உண்மை இந்த மாதிரி இருக்க படத்தை ஓட வைக்கணும், படத்துக்கு ஹைப் ஏற்றணுங்கிற பேரில் இந்த மாதிரி பொய் பிரபகண்டாவை பண்ணிட்டாங்க. இதெல்லாம் கூட நம்ம விட்டுறலாம். அந்த யூடியூப்ல இந்த விஷயத்தை வச்சு கதை அடிச்சு விட்டாங்க பாருங்க. யாரோ ஒருத்தர் ஒர்க் அவுட் பண்ணுற வீடியோலாம் எடுத்து அஜித் தான் விவேகம் படம் சிக்ஸ் பேக்குக்காக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு போடுறது. இந்த ஃபிட்னஸ் கோச் பல பேர்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி. அஜித்துன்னு கிடையாது, எந்த நடிகராக இருந்தாலும் அந்த நடிகர் சம்மந்தப்பட்டோ இல்லை அந்த படக்குழு சம்மந்தப்பட்டோ சில பேர்லாம் வந்து இந்த படத்தை ஹைப் ஏற்றுறதுக்காக நிறைய இன்டர்வியூலாம் கொடுப்பாங்க, நிறைய விஷயங்கள்லாம் பேசுவாங்க. அது 100% அப்படிலாம் நம்பிடாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த நடிகர்கள் மூலியமா ஏதாவது ஆதாயம் இருக்கும், அதனால அவங்க பேசுவாங்க. அதெல்லாம் 100% உண்மைன்னு நம்ம நம்பணும்னா நம்மளை விட ஒரு முட்டாள் யாருமே கிடையாது. அஜித் அந்த படத்தில்
படத்தில் பேர் பாடியோட தான் சண்டை போட்டார். ஆனால் அந்த போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்கல்ல, அது 100% எடிட்டு, அது ஒரிஜினல்லாம் கிடையாது. நீங்கள் அந்த போஸ்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்ரி பேண்ட் போட்டிருப்பாரு, அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் சீனில் பிளாக் பேண்ட் போட்டிருப்பாரு. இந்த கிளைமேக்ஸ் ஃபைட் சீனை தாண்டி எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு பேர் பாடியோட எந்த ஒரு சீனுமே இருக்காது. இந்த தலை விடுதலை பாட்டில் கூட அவர் வந்து அந்த பனியன் போட்டு தான் அந்த ஒர்க் அவுட்டு எக்ஸசைஸ்லாம் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது 100% எடிட்டிங். கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எப்பறாங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. போஸ்டர்லாம் ரிலீஸ் ஆன டைம்லேயே நிறைய பேர் இதெல்லாம் ஃபேக்குங்க, சும்மா அடிச்சு விட்றாங்க அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த படக்குழு சம்மந்தப்பட்ட யாருமே இதை பற்றி ஒத்துக்கவே இல்லை. டேரக்டர் சிறுத்தை சிவாகிட்டே இதை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவரும் இதை ஒத்துக்கவே இல்லை. சத்தியமாக கிடையாது. இதுக்கு மேலே எந்த வார்த்தை நான் பயன்படுத்தணும்னு தெரியல. கிளாரிஃபிகேஷன் கிடையாது. இந்த விவேகம் படம் ஃப்ளாப் ஆனதுக்கு பல காரணம் இருந்தாலும் இதுவும் ஒரு முக்கியமான காரணம். இப்போ நம்ம லிஸ்ட்டில் பார்த்தவங்களில் நடிகர் விஜய் எவ்வளோ பரவாயில்ல போல இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி 6 பேக் வச்சு நடிக்கிறேன் அப்படின்லாம் ஒரு பொய் ப்ரப்பகண்டா பண்ணி ஏமாத்துனது கிடையாது. அப்படியே 6 பேக் வைக்கிற தேவையும் அவருக்கு வந்ததில்லை. ஏன்னா வேலாயுதம் படம், மாஸ்டர் படத்துலலாம் பேர் பாடியோட அவர் நடிச்சிருக்காரு. பேர் பாடியோட நடிக்கிறது வேற, ஆனால் 6 பேக் வைக்கிறங்கிற பேரில் இந்த மாதிரி விஷுவல் எஃபெக்ட்ஸு, பாடி சூட்டு, இந்த பொய் ப்ரப்பகண்டா இதெல்லாம் அவர் பண்ணாமல் அவர்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்களோ அது டீசெண்டாகவே அவர் பண்ணிட்டு போயிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட எண்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.